எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. பல்வேறு கட்சியை சார்ந்த நபர்கள், மலர்கொடியா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கட்சிகள் நீக்கிறாங்க. ஏன் முதல்லயே அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ரவுடிகள் என்பது தெரியாதா? நீங்க தான் நாட்டை ஆள போறீங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு கூலிப்படை தலைவனை தலைவியேவா நீங்க சேர்க்கிறீங்க? அரசியல்வாதிகளுக்கு ஒரு வேண்டுகோள், முதல்ல ரவுடிகளை பூரா டிஸ்மிஸ் பண்ணுங்க. ரவுடி பேக்ரவுண்ட் உள்ளவன் அல்லது கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவனுக்கு கட்சியில சீட்டே தராதீங்க. நீங்க அதாவது இவருக்கு போலீஸுக்கு காயம் ஏற்பட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பழைய இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு 100 நான் எனது தனிநபர் தற்காப்புரிமையை பயன்படுத்தாவிட்டால் எனக்கு மரணம் விளைவிக்கப்பட்டுவிடும் அந்த எதிர்த்தரப்பு நற்பனால் என்று ஒரு இமினன்ட் அப்ரஹென்ஷன் பயன்படுத்தி தான் போலீஸ் அவன் கள்ளத்துப்பாக்கிய தூக்குனான்னு உடனே சுட ட்ரை பண்ண உடனே சடனாயிரு விட ஓடாத நிற்கிறது இல்லை அப்படின்னு உடனே வேற வழி இல்லாத உடனே போலீஸ் சுட்டிருக்காங்க. இந்த கஞ்சா 2.0 3.0 கொண்டு வரப்பட்டது. அது மாதிரி ரவுடிகள் 2.0 அந்த மாதிரிலாம் கொண்டு வரணுமா? இதுனா 2.0 3.0 ரவுடிகளை ஒழிக்கிறதுக்கு நாங்க இரும்பு கரம் கொண்டு நாங்க செயல்பட போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ 2.0 3.0 அது மாதிரி எதுவும் தேவைப்படுதா? நான் சொன்ன 3.0னா அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். முதல்ல ரவுடிஸை அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பிலிருந்து பிடுங்கணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சித்தண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் கட்சியை சார்ந்த பல்வேறு கட்சியை சார்ந்த நபர்கள், மலர்கொடியா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கட்சிகள் நீக்கிறாங்க. ஏன் முதல்லயே அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ரவுடிகள் என்பது தெரியாதா? ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்க போறவர்கள் நீங்க தான் நாட்டை ஆள போறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நீ ஒரு கட்சியில சேர்க்கும் போது ஒரு கொலையாளியை ஒரு கூலிப்படை தலைவனை தலைவியேவா நீங்க சேர்க்கிறீங்க? அப்போ நீங்க முதல்லயே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாமா? அதைத்தான் சொல்றேன். இப்போ நீங்க பண்ணுங்க, நாளைக்கு அறிக்கை விடுங்களேன். எங்க கட்சியில ரவுடியே இருக்க மாட்டாங்க. நேற்று நான் கூட ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு கட்சியை சேர்ந்த இல்ல பிரபல ரவுடிகளா பார்த்து ஒரு 55 பேர் லிஸ்ட் கொடுத்து இவங்கெல்லாம் இந்த கட்சியில் இருக்கிறாங்க, மோசம் 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 மோசம்னு போட்டிருக்காங்க. இது வெளி உள்ள ஆளுகளுக்கே தெரியுது அப்படின்னா அப்ப அந்த தலைவர்களுக்கு தெரியலையா? தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆக இப்படி நீங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. தூய்மைப்படுத்தணும்னு அரசியல்வாதி நினைச்சா முடியும். போலீஸார் நல்ல வேலை செய்யணும். போலீஸை கண்டாலே சட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டும். போலீஸை பார்த்து குற்றவாளிகள் சட்டத்தை பார்த்து பயப்படணும் அப்படின்னா இப்ப இந்த கூலிப்படையெல்லாம் நடக்கலையா? நான் சொன்னேன், முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், ஆம்ஸ்டாங் அவர்கள் மீது முதலில் ஒரு 7 வழக்குகள் இருந்தது, எல்லாமே அக்யூட்டல். அப்புறம் அவர் இப்போ நிரபராதி, ஒரு கேஸ் இல்லை அப்படிதான் அர்த்தம். சட்டத்தின் பார்வையில் அவர் நிரபராதி. இப்போ தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் எடுத்துக்கொள்ளுங்களேன், கூலிப்படை கொலை அல்லது ஒரு கேங் மர்டர் என்று சொல்லி கும்பலால் வெட்டி கொள்வது அப்படின்னு, ஏன் சொந்தக்காரங்களே கூட 10 பேர் சேர்ந்துட்டு வெட்டலாம். இப்படிப்பட்ட கொலைகள் எப்பவுமே தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களையும் நடக்கக்கூடியதான். எது நடக்கக்கூடியதான், என்னதான் பண்ணா கூட பர்சனல் மோட்டிவ் 1000 இருக்கும். ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டா இருக்கும், அல்லது ஒரு மனைவி மீது சந்தேகப்பட்டு அவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதில் வெட்டுவாங்க. இல்லை சொத்துதாரா இருக்கும், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரியா கூட இருக்கும், அதில் வெட்டுவாங்க. எத்தனை கேஸ் கன்விக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 5% to 10% தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? கூலிப்படையை சேர்ந்தவர்கள், ரவுடிகள், ஹிஸ்டரி ஷீட் இருக்கு, அரசியல்வாதிகளுடைய பேக்கிங்ல போய் பொலிட்டிக்கல் பார்ட்டில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் முடிஞ்ச உடனே பெயில்ல வந்துடுறாங்க. இவங்க வந்துடுறாங்க 3 மாசம். சமீபத்தில் இப்போ நீங்கள் நல்ல பேப்பர்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஆஸ் எ ரிப்போர்ட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜேர்னலிஸ்ட் தெரியும். சில வழக்குகளில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சில நபர்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் பெயில் விடலை. பார்த்தீங்கல்ல? ஏன்? இவர் வெளியே விட்டால் சாட்சியை கலத்து விடுவார், அப்படி உள்ளேயே வச்சு அந்த வழக்கை விசாரித்து முடித்து அப்படி ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல? ஓகே, அது ஒரு சரியான நியாயமான ஒரு காரணம் தான். ஏன் இந்த கூலிப்படை கொலை அல்லது இந்த கேங் மர்டர் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கக்கூடாது, ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது? ஏன்னா பாக்ஸோ ஆக்ட் கேஸ் இருக்கு இல்லையா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012, பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு ஸ்பெஷல் கோர்ட், அல்லது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் எல்லாம் வர மாதிரி இருந்தது, டவுட் டெத் இப்படிலாம் வர மாதிரி இருந்ததுன்னா மகிழா கோர்ட், ஸ்பெஷல் கோர்ட்,
SC அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இல்ல வன்கொடுமைகள் அடுத்துனா தனியா ஸ்பெஷல் கோட், ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தா ஒரு ஸ்பெஷல் கோட், இப்படி ட்ரக் அஃபென்ஸ்னா NDPS கோட் அப்படின்னு கோர்ட், இப்படி பல்வேறு விதமான ஸ்பெஷல் கோட் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி கூலிப்படை கொலை அல்லது கேங் மர்டர் இப்படிப்பட்ட கொலைகளை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. அவங்களுக்கு விக்டிம் அண்ட் விட்னஸஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொடுப்போம். நோ பெயில் டில் தி ட்ரையல் இஸ் ஓவர். ஏன்னா வெளியே வந்தாலே இன்னொரு அவனை வெட்டுறான். அதாவது என்ன சொல்றான் அந்த அக்யூஸ்ட் வந்து, ஒரு ஆளை வெட்டிட்டேன், உன் புருஷனை வெட்டிட்டேன், எனக்கு அநேகமா நீ வந்து சாட்சி தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நான் இப்போ சொல்றேன், உன் பையன் ஒருத்தன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், உன் பொண்ணு +2 படிக்காங்க, 2 பேரும் நாளைக்கு வெட்டிடுறேன், நான் ஆளை வச்சு வெட்டிடுறேன், நீ சாட்சி சொல்லு, நான் தூக்கு 3 பேரை வெட்டினதுக்கு 3 தூக்கா போடுவாங்க? ஒரே தூக்கு தானே. உன் பிள்ளைங்க உயிர் வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொல்றியா? சாட்சி சொல்ல வராத, இந்த ஒரு 2 லட்சம் பிடிச்சிக்கோ, நல்லா உன் புருஷனை வெட்டு தப்பு தான், அவன் தப்பானா நான் வெட்டினேன், இந்த 2-3 லட்சம் வச்சுக்கோ, 5 லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த உடனே அவ கோர்ட்ல வந்து அந்த அம்மா, எனக்கு தெரியவே தெரியாங்க, இவரை மாதிரி தெரிஞ்சது, ஆனா இவர் இல்லைங்க, சத்தியமா இவர் இல்லைங்க, கேஸ் அக்யூட்டல். ஆக அவன் வெளியே வர முடியாம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும்னா 3 மாசம் 4 மாசம் ஒரு 5 மாதம் வச்சுக்கோங்க, இல்ல 6 மாதம் கூட வச்சுக்கோங்களேன். நோ பெயில். 6 மாசத்துலயும் தினந்தோறும் டே பை டே நோ அட்ஜர்ன்மெண்ட் நீங்க ட்ரையல் பண்ணுங்க. எல்லா விட்னஸும் பயம்லாம் சொல்லுவாங்க. ஒரு 4-5 வருஷம் ஆயிட்டு போட்டுனா எல்லாரும் பயந்துருவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இதை முதலே சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்படியே ஜெயில இருந்து பெயில வராமையே அப்படியே லைஃப் சென்டென்ஸ், டெத் சென்டென்ஸ் உள்ள போயிருவான் இல்லையா? இப்படி பண்ணலாம் இல்லையா? அப்போ போலீஸ் பார்த்து பயப்படுறதை விட சட்டத்தை பார்த்து அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயம், அச்ச உணர்வு ஏற்படும். இப்ப டிட்டரன்ஸ் இல்ல, என்னதான் போலீஸ் பண்ணா கூட டிட்டரன்ஸ் இல்ல. எங்கேயாவது நீங்க சொன்ன மாதிரி என்கவுண்டர் சொன்னீங்க, ஒரு வார்த்தை கூட விட்டீங்க, அந்த மாதிரி என்கவுண்டர் ஆனா மட்டும்தான் ஒரு சில பேர் ஆஹா ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு ஒரு அச்ச உணர்வு, ஒரு அதிர்வலை அதை ஏற்படுத்துகிறது. ஆனா என்கவுண்டர் என்பது போலீஸ் போய் யாரையும் போய் தண்டனை கொடுத்து கொள்றது இல்ல, ஆனாலும் அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் என்னைக்கே அரசியல்வாதிகளுக்கு ஒரு வேண்டுகோள், முதல்ல ரவுடிகளை பூரா டிஸ்மிஸ் பண்ணுங்க. ரவுடி பேக்ரவுண்ட் உள்ளவன் அல்லது கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவனுக்கு கட்சியில சீட்டே தராதிங்க, நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, நம்பர் 3 ஸ்பெஷல் கோர்ட் அமைங்க, இது மாதிரி கன்விக்ஷன் உள்ள போடுங்க, ஒரு பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது. அதான் சார், இப்போ இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கிறத பாக்குறீங்க? இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய கேங் எல்லாம் சேர்ந்து ஆம்ஸ்டாங்க வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நேற்றைய செய்தியா வந்துட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் உங்களுக்கு? இவர் ஒருத்தர் கூட மோட்டிவ் வச்சிருக்கல. இப்போ நீங்க திருச்சி ராமஜெயம் அவர்கள் வழக்கில் நீங்க பாத்தீங்கன்னா 2012 என்னமோ நடந்து நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து பெரிய ஒரு லீடு கிடைக்க மாட்டேங்குது. காரணம்னா சிபிசிஐடி போலீஸ் விசாரித்தார்கள். அதுல 500க்கும் மேற்பட்ட மோட்டிவ் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இதா இருக்குமா, இதா இருக்குமா, அதா இருக்குமா, இதா இருக்குமா அப்படின்னு பண்ணிருக்காங்க. இப்போ 1க்கும் மேற்பட்ட கூலிப்படை, 1க்கும் மேற்பட்ட குழுக்கள் சேர்ந்து இதை மர்டர் பண்ணிருக்காரு நீ சொல்றீங்கன்னா, அப்ப எவ்வளவு மோட்டிவ் இருந்திருக்கு பாருங்க. எந்தெந்த பிரச்சனைகளில் அவர் தலையிட்டு இருக்கார் அப்படின்னு உங்கள் யோகித்துக்க என்ன விட்டு விடுகிறேன். ஆனால் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவரு நல்ல ஜம்முன்னு இருப்பாரு, அங்க கூட வக்கீல்கள்லாம் இருப்பாங்க, கூட எப்பவும் ஆட்கள் துணையா இருப்பாங்க. ஆக போன வருஷம் நடந்த அந்த கொலைக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு வன்மம், நம்மள இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கும்பலை சேர்ந்தவர்கள், அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மலர்கொடின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையில் இவர் தான் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, அப்படின்னு சொல்லி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆக நிறைய மோட்டிவ் இருக்குது அவருக்கு. அந்த மோட்டிவ்ல எல்லாருமே கடைசியில எதிரிகள்லாம் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை போட்டு தள்ளுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வெளியிருந்து 1000 பிரச்சனை சொல்லலாமே தவிர புலன் விசாரணை விவரங்களை காவல்துறையினர் இப்ப வெளியிடவே கூடாது, எதுவும் சொல்லவே கூடாது. 1-2 விஷயங்கள் பொதுமக்களுக்கு அல்லது ஒரு உங்க பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியணுங்கிறக்க வேண்டி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா சில பேர் சரண்டர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். போலீஸ் ரெக்கார்டு அப்படிதான் சொல்லுது. அப்படி சரண்டர் ஆன அக்யூஸ் பூரா மர்டர் நடக்குங்க, அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போய் சரண்டர் ஆனா யாரு முக்கியமான அக்யூஸ் எங்கே இருக்கிறாங்க? இவங்க பொய். அரசியல்வாதிகள் கூச்சமில்லாமல் பொய் சொன்னார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக, ஓட்டு பிச்சைக்காக அவர்கள் பொய் சொன்னார்கள். எதனா உடனே ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்லிட வேண்டியது போலீஸ. அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது போலீஸ் நல்ல போலீஸ், அவங்க ஆட்சியிலிருந்து மாறி அவங்க எதிர்கட்சி போலீஸ் மோசமான போலீஸ். இது என்ன இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரே போலீஸ் தானே, உங்க பையன் தானே போலீஸ், உங்க அப்பா தானே போலீஸ். இதே சமூகத்துல இருந்து வந்தவர்கள் என்ன FBI இருந்தா மாத்தி கொண்டிருக்காங்க புதுசா? இப்போ இல்லையே. ஆக அவங்க வேண்டியது என்ன வேணாலும் வேண்டி அதுக்கு தக்கான மாத்தி பேசக்கூடியவர்கள். ஆக இந்த மாதிரி வழக்குகள்ல நிறைய மோட்டிவ் இருக்கிறதுனால, அரசியல்வாதி என்ன சொன்னாலும் சரி, பல்வேறு விதமான மோட்டிவ் பகை இருக்கிறதுனால
பல்வேறு குரூப்பு சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ் எல்லா விஷயம் சொல்ல முடியாது. அவன் ஏன் சொன்னாங்கன்னா பொய் சரண்டரானவங்க பொய்யின உடனே இந்த பாரு வீடியோ பாருங்க. வீடியோ வந்து அவங்க சாதாரண வெளியே காமிக்க கூடாது. நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு உட்பட்டது, பரிசீலனைக்கு உட்பட்டது. ஆனா இதுல ஒரிஜினல் நீதிமன்றத்தில் தான் இருக்கிறது. காப்பி ஒரு நாங்க மெயின்டைன் பண்ணணும். எப்பவும் மெயின்டைன் பண்ணுவோம். அதனுடைய ஹேஷ் கோட் அப்படின்னு புதுசா சில இடத்துல சொல்லிருக்காங்க. அந்த இந்த இது குளோன் எடுப்பாங்க. இதுல இருந்து ஒன்னு எடுத்து வந்த 8 அக்யூஸும் பொய்ன்னு சொல்றீங்களே, அரசியல்வாதிகளாம் சொல்றீங்களே, ஜேர்னலிஸ்ட் சொல்றீங்களே அப்படின்னா நீங்க ஒண்ணு இல்லாத வாயை போய் வச்சுட்டு அவல் போட்டு மென்ன மாதிரி மென்னுட்டே இருந்தீங்கன்னா இல்ல. இந்த பாருங்க வீடியோ. இல்ல சார், இப்போ இதுல 1 2 3 4 5 6 8 அக்யூஸ் இருக்காங்க பாருங்க. இந்த அக்யூஸ் நீங்களே பாருங்க நீங்க அப்படின்னு அவங்க விட்டுருக்காங்க. அது கூட ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது வந்து இந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன்ல சிச்சுவேஷன் ஒரு அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல போகும்போது, ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அல்லது போலீஸை கேவலப்படுத்தும் போது வேற வழி இல்லாம அவங்களுடைய ஓட்டு ஆதாயத்திற்காக, அரசியல் செய்யும் நோக்கத்திற்காக போலீஸ் மேல ரொம்ப மோசம். ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ இந்த 8 பேர் சரண்டர் ஆனா மட்டும் வச்சு கேஸ் முடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. 8 என்னாச்சு, 11 ஆச்சு, 11 என்னாச்சு, 14 ஆச்சு, நேத்து என்னாச்சு, இன்னும் அக்யூஸ் வருது. ஸோ ஆதி முதல் அந்தம் வரை அந்த ரூட் ஆஃப் கிரைம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் யார் இருக்காங்கன்னு சொல்லி சாதாரணமா பார்க்காம எந்த கிரைம் விடவே மாட்டாங்க. என்ன பிரஷர் இது! ஒரு என்ன சொல்றது, ஒரு நீங்க சொன்ன மாதிரி இது பெரிய அரசியல் கொலை, அரசியல் தலைவருக்கே ஒரு கொலை, அல்லது மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லை, இது தமிழ்நாட்டில் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடிஞ்ச கொட்டி வெட்டிடுவாங்க போல் இருக்கேன்னு சொல்லி அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இதை அரசியல்வாதிகள் பெருசா பேசும்போது போலீஸ் வேற வழி இல்லாம இல்லை உண்மை இதுதான் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனா அப்படி கூட சொல்லக்கூடாது, நாங்க ரிவீல் பண்ணக்கூடாது. இன்னமும் புலன் விசாரணை சரியான முறையில் தான் போய்கொண்டிருக்கிறது. தப்பு பண்ணவே முடியாது. இப்பெல்லாம் ஒரு அக்யூஸை விசாரிக்கணும்னா முன்னாடியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் நாங்க. 161 சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கைப்பட எழுதுவோம் நாங்க. 3 காப்பீஸ் வச்சு எழுதுவோம். இப்போ என்ன சொல்றாங்க, எழுதாதீங்க, ப்ரிஃபரபிளி மொபைல் ஃபோன் அப்படியே சொல்லிட்டு நீங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, என்னாச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் வீடியோ. இந்த வீடியோ ரெக்கார்டிங் கோர்ட்ல உடனே சப்மிட் பண்ணணும். ஒரு இடத்துல சர்ச் பண்ண போறாங்க, சர்ச் பண்ண போகும்போது என்னென்ன கைப்பற்றினாங்களோ அப்படி எப்படி சர்ச் பண்றாங்கிறத டோட்டல் வீடியோ எடுக்கணும். போய் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, இவங்களே கையில போய் ஒரு எவிடன்ஸ் கொண்டு அங்கேயே பிளான் பண்ணிட்டாங்க, அல்லது அங்குள்ள பெண்கள்கிட்ட தகாத முறையில் நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அப்படி கோர்ட்டுக்கு அனுப்பணும். இப்போ அன்னைக்கு என்கவுண்டர் நடத்தினாங்க, அவர் வந்து துப்பாக்கியால் தாக்க முயற்சித்தார், போலீஸ் உடனே தனிநபர் தற்காப்புரிமையை பயன்படுத்தி ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி அவர் தற்காத்துக்காக சுட்டாங்க, இறந்துட்டாருன்னாங்க. அப்படி ஒரு இடத்துல போய் அவர் இந்த இடத்துக்கு வாங்க, நான் இந்த சம்பவத்தில் பயன்படுத்திய அந்த கத்தி முதலானவற்றை நான் அங்கே பதிச்சு வச்சிருக்கேன், எடுத்தாரன்னு சொல்லும் போது கூட்டு போறாங்க. அங்கே நடக்குதுன்னா கண்டிப்பாக வீடியோ பதிவு செய்திருப்பார்கள், செய்ய வேண்டும். புது சட்டத்தின் பிரகாரம் புதிதாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா இருக்கு இல்லையா, அதன் பிரகாரம் கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காமிச்சோம்னா அப்ப நீதிமன்றம் நம்ம ஆயிருவோம். என்ன பண்றாங்கன்னா அரசியல்வாதிகளும் ஜேர்னலிஸ்ட் நண்பர்களும் சேர்ந்து ஒரு மீடியா ட்ரையல், இவன் இன்னைக்கு குற்றவாளி, அவன் குற்றவாளியா, அவனாக்கு சொல்றாங்க, இவனா சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க வாட்ட கதை நல்லா உங்களுக்கு டைம் நல்லா ஓடுது. உங்களுக்கு நிறைய பத்திரிகை பிரிண்ட் மீடியா இருந்தாலும் நல்லா பேப்பர்கள் நல்ல விற்பனையாகும். ஒரு பரபரப்பான செய்திகள். அந்த காலத்துல திறந்தை பேப்பர்ல மட்டும்தான் சதக் சதக் என்று குத்தினார், குபுக் குபுக் என்று ரத்தம் வந்ததுன்னு சொல்லி பெருசா ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சேனல் இருந்த இடத்துல தமிழ்ல ஒரு 40 சேனல் வந்துருச்சு, இங்கிலீஷ்ல 50 சேனல் வந்துருச்சு. நேற்று கூட டெல்லியில இருந்து என்னை ஒரு சேனல்ல நீங்க ஒரு பேட்டி கொடுங்களேன், 2-3 அரசியல்வாதி கை பண்ணிருக்கலாமே அப்படிலாம் சொன்னாங்க. இப்படி முன்னாடி யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அதை ப்ளோ பண்றீங்க எல்லாரும். நீங்க மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு களங்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பது எதிர்கட்சியில் அல்லது மற்ற கட்சியின் நோக்கம். அல்ல ஜென்ரலா உள்ளவங்க, போலீஸால் பாதிக்கப்பட்டவங்க, போலீஸ் இமேஜ் டார்னிஷ் பண்றதுக்கு இதான் சமயம் சொல்லிட்டு போலீஸ் மேல வந்து அப்படியே ஒரு நம்பிக்கையின்மையை தூவுவது என்பது அல்லது அவங்கள மேல குற்றம் சாட்டுவது என்பது வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் சரியான திசையில் போயிருக்கிறது. நீங்க எல்லாம் கண்கொத்தி பாம்பாக, அதை என்ன சொல்றது, ஒரு கழுகாக நீங்க அந்த பார்வையை இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாரும் வச்சுட்டு இருக்கனால போலீஸ் தப்பு பண்ணனா போலீஸ் மாட்டிக்கிறாங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாவார்கள். அதனால போலீஸ் இதுல வந்து அவளுக்கு அழுத்தம் அதிகம், பிரஷர் அதிகம், பப்ளிக் பிரஷர், மீடியா பிரஷர், பொலிட்டிக்கல் பிரஷர். இதை சீக்கிரமா பிடிக்கலன்னா நீங்க தப்பு பண்றீங்க சொல்லிடுவாங்க, அல்லது சீக்கிரமா பிடிக்கலன்னா கொஞ்சம் நாளாச்சுன்னா எல்லா எவிடன்ஸும் அழிஞ்சு போயிடும். அதனால கண்டிப்பாக அவங்க வந்து தப்பு பண்ணாம
சஸ்டைன்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார்கள் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. அதான் சார், இந்த விசாரணைங்கிறது சரியா போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த என்கவுண்டர் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? என்கவுண்டர் வந்து திட்டமிட்டு போலீசார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அப்படிதான் நடந்திருக்குமா? ஏன்னா சரண்டர் ஆனவங்க எப்படி வந்து தப்பிச்சு போக பார்த்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த என்கவுண்டர் பண்ணப்பட்ட பிறகாக தான் அந்த சிசிடிவி கேமராவே காவல்துறையினால் வெளியிடப்படுது. அப்போ இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு. இல்ல சிசிடிவி கேமரா வந்து விட்டாங்க அப்படின்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் இவங்க சரண்டரான அக்யூஸ் உண்மையான அக்யூஸ் இல்லை. போலீஸ் எதையோ மறைக்க முயற்சி பண்றாங்க. யாருடைய தூண்டுதல்லையும் உண்மையான அக்யூஸை பூரா வரைச்சிட்டு இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு உடனே அப்படி இல்லை, கரெக்டாக தான் பண்றோம். அது ஒரு ஆள் சொன்னா கண்டுக்க மாட்டாங்க. நீங்க பப்ளிக்ல பல்வேறு விஷயங்களை சொல்றீங்கன்னா அதுக்காக வேண்டி நாங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா அப்படி இல்லை. ஆனால் மொத்தமா எல்லாரும் சொல்லும் போது போலீஸோட இமேஜே ஒரு மாதிரி போகும்போது நாங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு போலீசார் வந்து அதை தெரியப்படுத்தினாங்க. அது வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இல்ல இப்ப திருவங்கடம் இதே சேர்த்து சொல்லிருங்க. இப்ப திருவங்கடம் வந்து என்கவுண்டர் பண்ணதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா வேற ஏதோ முக்கிய ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக இதை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப அதாவது வர வர இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை சினிமாவுக்கு கதை எழுதுறதுக்குலாம் நல்ல பார்ட் டைம் ஜாப்ல சேரலாம். நல்ல இமேஜினேஷன், நல்ல அரசியல் பண்ணுகிறார்கள் எப்படிதான் சொல்லுவேன், சபாஷ் அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் போலீஸ் நீங்க ஒன்று சொன்னீங்க, அவர் ஒன்று சொன்னார், இவர் ஒன்று சொன்னாருங்கிறக்க அப்படி நாங்கள் பெட்டர் பார்க்கக்கூடாது. நாங்கள் அதனால அந்த ஒப்பீனியனால நாங்கள் கேரி ஓவர் பண்ணக்கூடாது. எங்களுக்கு வேண்டியது ஒரே பார்வை, குற்றத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும். அவங்களுக்கு வேண்டிய எகென்ஸ்டாக உள்ள எவிடன்சஸை சரியான முறையில் எடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் இவரை பற்றி சொன்னீங்க, அதாவது என்கவுண்டர், அவரை வந்து ஏதோ யாரையோ காப்பாற்றுவதற்கு யாரையோ அவர் சொல்றாரு, அதை வெளியே சொல்லிடுவாரு, அதனால இவரை தீர்த்து கட்டினா உண்மைகள் மற்ற உண்மைகள் மறைக்கப்பட்டு விடும் அல்லது தெரியாமலேயே உலகத்துக்கு போய்விடும் என்ற ஒரு இதில் போலீஸ் ரொம்ப ஒரு உன்னிப்பாக இருந்து அவரை கொண்டுட்டாங்க. சரண்டர் ஆனவங்க தானே, சரண்டர் ஆனதை போய் ஓடாவ போகிறான் எல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னே விஷயம் பாருங்க, அவங்க இம்மீடியட்டாக சரண்டர் ஆகிறாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய கேஸு, பெரிய பிரச்சனையாக வரும். கண்ட இடத்துல போய் ட்ரை பண்ணுவாங்க, வீட்டில் போய் தேடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் தேடுவாங்க, அங்கே போய் தேடுவாங்க, வீட்டில் ஊரில் பக்கத்து வீட்டுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டு விடும் என்றெல்லாம் நினைத்து அவங்கெல்லாம் முக்கியமான இந்த மாதிரி அக்யூஸ் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், போலீஸை பற்றி தெரியும், இதை பண்ணாங்கன்னா என்ன எப்படி நடக்கும், என்ன நடக்கும், வீட்டு மற்ற இடத்துல கேவலமாகி ரொம்ப அசிங்கமாக கொடுக்குறாங்க, டகாரம் போய் சரண்டர் ஆயிடுவாங்க. போய் முன்னெல்லாம் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆயிடுவாங்க. இதில் கோர்ட்டில் போய் சரண்டானா இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை ஆகும் என்னோட சார்ந்தரில் போலீஸில் சரண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் போலீஸு அவருடைய ரிப்போர்ட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றது சரண்டர் என்பது இல்லை. அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். ஒன்று. சரி, அப்படி உங்கள் கூற்றுப்படியே அவங்க சரண்டர் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரண்டர் ஆனவங்க ஏன் சார் எஸ்கேப் ஆக போகிறாரு, அவரை போட்டு தள்ளுறதுக்கு போலீஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. போலீஸ் இப்படி சுட்டு கொல்லலாமா, கொலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. போலீஸுக்கு அதாவது போலீஸ் அடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் நான் உங்க முன்னாடி. அடிக்கலாமா? அதிகாரம் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதற்கான அதனால போலீஸுக்கு கையில் ஒரு லத்தி கொடுத்துருக்காங்க, ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள்ஸ் துப்பாக்கி, ஆஃபீஸர்ஸாக இருந்தானா எஸ்ஐ மேலே பார்த்தீங்கன்னா 9mm பிஸ்டல் ஆர் ரிவால்வர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஏதாவது முதுகில் ஏதாவது ஊறுச்சுன்னா அப்படி சொல்லிடுறதுக்கா? இல்லை, அவங்க பலத்தை பிரயோகிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு, பொதுமக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு அல்லது பொதுமக்களுடைய உடைமையை சொத்தை பாதுகாப்பதற்கு வேண்டிய சில சூழ்நிலைகளில் அவங்க பலத்தை பிரயோகிக்கலாம் என்று பல்வேறு சட்டங்களில் 8 விதமான சந்தர்ப்பங்களில் போலீஸு பலத்தை பிரயோகிக்கலாம், அடிக்கலாம் அல்லது சுடலாம் அல்லது மரணத்தை கூட விளைவிக்கலாம் அப்படின்றது. இந்த மரணத்தை கூட விளைவிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 3 விதமான சந்தர்ப்பங்களில் சொல்றாங்க. அந்த 2 விதமான சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ பழைய சட்டத்தில் வந்து சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சட்டப்பிரிவு 46ல் இப்போ புதுசாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹீதா அப்படிங்கிற இந்த சட்டத்தில் சட்டப்பிரிவு 43ல் ஒரு நபரை கைது செய்ய போறீங்க. அவர் ரெசிஸ்ட் பண்றாரு, ஓவர் பவர் பண்றாரு, எஸ்கேப் பண்ண ட்ரை பண்றாரு. கைது செய்யும் நோக்கத்திற்காக, அவரை ஓவர் பவர் பண்ணி கைது செய்யும் நோக்கத்திற்காக you may use all means, reasonable means necessary for the purpose of effecting arrest. கைது செய்யும் நோக்கத்திற்காக நீங்கள் நியாயமான அனைத்து விதமான வழிகளையும் கையாளலாம். தட் இஸ் மினிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சாதாரணமா அதே நபர்
ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார். அந்த குற்றத்திற்கான தண்டனை ஆயுள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டையாக இருக்கும் பட்சத்தில் ஆயுள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதித்து தண்டிக்கப்படலாம் என்ற குற்றத்தில் ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருந்து அவரை காவல்துறையினர் கைது செய்ய போகும்போது அவர் எதுக்குறாரு, தப்பிக்க ட்ரை பண்றாரு, ஓவர் பவர் பண்றாரு, ரெசிஸ்ட் பண்றாரு அப்படின்னா நீங்க பலத்தை பிரயோகித்து அவரை கைது செய்கிறீர்கள். ஆனா அந்த பலத்தை பிரயோகத்தில் அவர் இறந்து விட்டார், அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்றால் அது ஜஸ்டிஃபைடு என்று பழைய சட்டப்பிரிவு செக்ஷன் 46 சப்செக்ஷன் 3ல புதுசா உள்ள பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 43 சப்செக்ஷன் 4ல கிளியரா போலீஸுக்கு பவர் கொடுத்துருக்கு. இப்போ இதுல வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண போனோம், தப்பிக்க போனோம் இல்லை, ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க இல்லையா, போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில் போய் தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க போலீஸ், அவர் போய் எடுத்து தர்றதுக்கு ட்ரை பண்றாரு, அந்த ஜாமானை எடுத்து தர்றதுக்கு ட்ரை பண்றாரு. எது, இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட கத்தி மற்றது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நான் ஒரு கள்ள துப்பாக்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் அங்கே வச்சிருக்கேன், எடுத்து அங்கே வாங்கன்னு போடுற. அங்கே புழல் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. தோண்டி எடுக்கும்போது ஒரு நாட்டு துப்பாக்கி இருக்கிறது, அந்த துப்பாக்கி எடுக்கிறார். அதாவது இவருக்கு போலீஸுக்கு காயம் ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பழைய இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு 100ல் அதே மாதிரி புதிதாக வந்த பாரதிய நியாய சங்கீதா என்பதில் சட்டப்பிரிவு 38ல் 7 விதமான சந்தர்ப்பங்களில் நான் எனது தனிநபர் தற்காப்புரிமையை பயன்படுத்தாவிட்டால் எனக்கு மரணம் விளைவிக்கப்பட்டுவிடும் அந்த எதிர்த்தரப்பு நற்பனால் என்று ஒரு இமினன்ட் அப்ரஹென்ஷன். இஃப் ஐ am not going to use my right of private defense, my death will otherwise be the consequence என்று ஒரு இமினன்ட் அப்ரஹென்ஷன், உடனடி பேராபத்து இருக்கிறது என்று நான் முடிவு செய்தால், நீங்க முடிவு செய்தால், இப்போ நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கீங்க, பக்கத்தில் ஒரு பெண் இருக்காங்க, நிறைய செயின் போட்டிருக்காங்க, திடீர்னு ஒருத்தன் வர்றான், கத்தி காமிச்சு கொடு, குத்திடுறாங்கிறான், அது மாதிரி தரமாட்டேங்கிறாங்க, டக்குன்னு கையில் ஒரு குத்துறான். அந்த மாதிரி சூழ்நிலையில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த செக்ஷன் 100 ஐபிசியில் இப்போ உள்ள செக்ஷன் 38 பிஎன்எஸ்ல அந்த தனிநபர் தற்காப்புரிமை, இந்த பெண்ணு தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு, தன்னுடைய உடைமையை பாதுகாப்பதற்காக நீங்க வந்து அந்த எதிர்த்தரப்பு நபர்களுடைய மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு கூட நீங்க பலத்தை பிரயோகிக்கலாம். அந்த பெண்ணுக்கு இருக்கு. இது போலீஸுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு இருக்கு. நீங்க பக்கத்தில் நிற்கிறீங்க பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண்ணினுடைய தனிநபர் தற்காப்புரிமை உங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்களும் அந்த பெண்ணின் உயிரை காப்பதற்கு அல்லது அந்த பெண்ணுடைய நகையை காப்பாற்றுவதற்கு நீங்க அடிச்சு கொல்லலாம் அப்படின்னு இருக்கு. அந்த சட்டப்பிரிவு 38 பிஎன்எஸ் இப்போ உள்ள புது சட்டத்தில் பயன்படுத்தி தான் போலீஸ் அவன் கள்ள துப்பாக்கியை தூக்குனான்னு உடனே சுட ட்ரை பண்ணான்னு ஏய் சடனாயிரு விட ஓடாத நிற்காது இல்லை அப்படின்னு உடனே வேற வழி இல்லாத உடனே போலீஸ் சுட்டுருக்காங்க. போலீஸை சுட்டு 2 ரவுண்ட்ஸ் பண்ணி இறப்பை பண்ணிவிட்டாங்க. இதோட முடிவு போகாது. இதுல பழைய சிஆர்பிசியில் 176 1A சிஆர்பிசின்னு முன்னாடி ஒன்று இருந்தது. இப்போ வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால சட்டப்பிரிவு 196(2)ல இது இந்த போலீஸ் யூஸ் பண்ண அந்த ஃபோர்ஸ் வந்து சரிதானதானா, இவங்க வந்து சுட்டு கொல்ல வேண்டிய அளவுக்கு சர்க்கம்ஸ்டான்சஸ் நெசசிட்டேட் பண்ணிச்சா, கம்பலிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்ததா இல்லையா என்று லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஜூரிஸ்டிக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க. அவங்க விசாரிச்சு இந்த இன்கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா 3 டாக்டர் பண்ணுவாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சுட்டு எஸ் இந்த போலீஸ் பண்ணது சரிதான், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் நடவடிக்கை இல்லை, இருந்தாலும் தவறு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பார்கள். இல்லை அப்பட்டமா சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னா திருநாட்டு ஐபிசி மேல ஒரு போலீஸ் போடுவாங்க. எத்தனையோ அப்படி அந்த அம்மா விசாரிச்ச அந்த அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்ச என்கொயரியில் நியாயம் இல்லை, சரியா பண்ணல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டானா கூட ஹைகோர்ட் நான் போகலாம். எத்தனையோ கேஸ் ஹைகோர்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்த கேஸ் அல்ல சுப்ரீம் கோர்ட் வந்த கேஸ்ல ஏதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணான்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள் உயிரை பாதுகாப்பு. அதுக்கு என்கவுண்டர் நீங்க நல்ல அழகான பேர் வச்சிருக்கீங்க. எங்கேயாவது போலீஸ் பண்ணது தப்பு தான் திருநாட்டு போடுங்க சொன்னாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இதுல வந்து வேணும்னே கொண்டுட்டாங்க, யாரையோ காப்பாத்துறதுக்கு மறைக்கிறதுக்காக வேண்டி எப்படி தப்பி ஓட்டுருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவனுக்கு ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்ட உடனே முதல்ல சரண்டர் ஆயிட்டான்னு நீங்க சொல்றீங்க, உங்க கூட்டுப்படியே வச்சுக்கிறோம். ஜெயிலில் போட்ட உடனே 3 நாள் 4 நாள் உள்ள இருக்கான்னா, உள்ள இருக்கிற டெட் கிரிமினல்ஸ் இருக்காங்க பாருங்க, ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் எல்லாருமே டேய் தேவையில்லாம போய் நீ பாட்டு சரண்டர் ஆயிட்டா, தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு கொடுத்தீங்கன்னா நீ மகனே உனக்கு தூக்கு தண்டனை தான், தேவையில்லாம இப்போ போய் சொல்லாத, எதுவும் மாட்டிக்கிட்ட கஸ்டடி போகுது போற, எப்படி தப்பிக்கணுமோ தப்பிச்சுக்கோ, எங்கேயாவது பங்களாதேஷ் ஓடி போரு, பர்மா ஓடி போரு, அப்படி இப்படின்னு 1000 சொல்லி கொடுத்துருக்கலாம். அது சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு தெரியும், எல்லாரும் தெரியும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல இவன் சரண்டே ஆயிருந்தா கூட, உங்க கூட்டுப்படி ஆயிருந்தா கூட, இப்ப அவன் இருந்தா பிரச்சனை தப்பிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. நம்ம பேசுகிறோம், நம்ம கற்பனையில் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கு, போலீஸ் விட்டுருக்காங்க. யாரையும் காப்பாற்றுவதற்கோ யாரையும் மறைப்பதற்காக போலீஸ் பண்ணுவான்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. விசாரணை இப்பதான் 5ஆம் தேதி கேஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு தேதி என்ன 18. ஏறத்தாழ ஒரு 13 நாள் 12 நாள் தான் ஆகிறது. புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சில அக்யூசரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அடிப்படை மூலத்தை ஆராய வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னா ஒரு தெளிவு பிறக்கும். யார் உண்மையான குற்றவாளிகள், மொத்தமா எப்படி கைது பண்ணிருக்காங்க அப்படி முழு பிக்சர் தெரியும். ட்ரையல்ல கூட வந்த பிறகு உண்மையிலே குற்றாளியா, அவங்க என்ன கன்விக்ஷன் அவங்களுடைய கில்ட் நிறுவனமாகிறதா இல்லையா என்பதை முடிவு செய்வார்கள். அதுக்குள்ள நீங்க பிரஸ்லையும் சரி அல்லது அரசியல்வாதியும் சரி 1000 அலிகேஷன் போலீஸ் மேல சொல்லி போலீஸை டார்னிஷ் பண்றது என்பது உங்களையே நீங்க வீக்கன் பண்ணிக்கிறீங்க, பலவீனப்படுத்திக்கிறீங்க. அப்படிதான் போலீஸ் இமேஜ் போச்சு, போலீஸ் கையாளாதவர்கள் என்று சொன்னால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதவர்கள் என்ற ஒரு இமேஜ் பரப்பப்பட்டு விடும். அது நீங்களே உங்களுக்கு சூனிய வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் இப்போ மீடியா ட்ரையல் மாதிரிலாம் நடத்த வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அடுத்த கட்டமா விசாரணை வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ சட்ட ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் வந்து தனியா ஆலோசனை பண்றாரு. அதிகாரிகள் மாற்றம் வந்து நடந்திருக்கு. அருண்குமார் வந்து ரவுடிகளுக்கு ஒரு தக்க பதிலை வந்து நாங்கள் 15 நாள்ல 20 நாள்ல கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண்குமார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து துப்பாக்கிகளை கையாளுவதற்காக பயிற்சிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மாநில உள்துறை செயலாளரோ அல்லது தலைமைச் செயலாளரோ வந்து ஓவரால் அந்த அரசாங்க ஆளுமைக்கு அவங்க தானே பதில் சொல்லணும். சிஎம்க்கு பதில் சொல்லணும், அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர். அது கீழே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக நாங்கள் தான் சட்ட நேரடியாக பொறுப்பு நாங்கள் தான் டிஜிபியோ அல்லது ஏதோ. இந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மர்டர் கேஸ் நடந்த உடனே அந்த போலீஸ் கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் பண்ணாங்க. ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அவர் அந்த கையாண்ட விதம் அல்லது அந்த சூழ்நிலையை கையாண்டவரெல்லாம் அல்லது அவர் சீனுக்கே போகலை. ஒரு டிஜிபி லெவலில் உள்ள ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸுங்கிறதுலாம் வந்து ஒரு மர்டர் கேஸுக்கு உடனே போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்ஸ்பெக்டர் தான் விசாரணை அதிகாரி. எந்த மர்டர் கேஸ்னால் 4 மர்டர் நடந்தால் கூட, ஒரே இடத்துல 4 பேர் கொல்லப்பட்டு ஒரு கொலை நடந்தால் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் தான் விசாரணைக்கு. அங்கே டிஎஸ்பிலாம் போட போகிறது இல்லை. வேணும்னா அதனுடைய தன்மையை கருதி தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆர்டரை போட்டு டிஎஸ்பி நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் மல்டிபிள் மர்டர் அப்படின்னு சொல்லாமே தவிர, இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் தான் விசாரணை. ஸோ இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, அங்கே உள்ள அடிஷனல் எஸ்பி, அங்கே உள்ள டிசி, ஜேசி, அடிஷனல் கமிஷனர் அஸ்ரா கார்க் அப்படி போன்ற நபர்கள்லாம், அஸ்ரா கார்க்லாம் வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு பேர். அவர் வந்து ஐஜியாக இருந்து இப்போ அடிஷனல் கமிஷனர் நார்த்தில் இருந்தார். அவர் மதுரையில் சவுத் ஜோன் ஐஜியாக இருந்தார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நீதிமன்றங்களால் போற்றப்படுபவர். ஏன் தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் காவல் அலுவலர்களே மேல்நிலை அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, சுப்பீரியர் போலீஸ் ஆஃபீஸர், அவங்களாம் அவரை வந்து ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க, நல்ல ஹானஸ்ட் மேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரிகள்லாம் எல்லாருமே விசிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் விசிட் பண்ணலை அல்லது வேற மாதிரி அப்படி இப்படிலாம் சொல்லி டென்ஷனாக ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால மேபி அந்த நேரத்தில் சில அதிகாரிகளை போட்டு இன்னும் கொஞ்சம் முனைப்பாக பண்ணுவதற்காக வேற அதிகாரிகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அருண் அவர்களை இங்கே போலீஸ் கமிஷனர் நியமித்திருக்கலாம். ஆனால் அருண் அவர்கள் ஏதோ ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, ரவுடிகள் மொழியிலே பேசப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவர் சொன்னது இல்லை, தப்பு என்ன இருக்குது? அவர் என்ன இருக்காரு, ரவுடிகள் வந்து மோசமாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு புரிகிற மொழின்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் பேனா துப்பாக்கி எடுக்கிறத விட நாங்கள் பேனாவை கரெக்டாக எழுதணும்னா உள்ளே போயிடுவாங்க, எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க. அப்படிதான் மொழி. நான் அப்படித்தான் பார்க்குறேன். நீங்கள் வேற ஏதாவது அர்த்தம் எடுக்கிறீங்களா என்னமோ எனக்கு தெரியல. அவர் சொன்னது நாங்கள் கரெக்டாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கரெக்டாக பண்ணுவோம், ரவுடிகளை எப்படி கரெக்டாக கையாண்டு எப்படி ஜெயிலில் போடணும், எப்படி கன்விக்ஷன் தரணும், அதை கரெக்டாக செய்வோம், நாங்கள் அவங்களுக்கு பய மறுபடியும் செய்வோம் என்று சொன்னதான் நான் நினைக்கின்றேன். இப்போ ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவாசிதாரம் பற்றி சொன்னீங்க நீங்கள். அவரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரி, எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். யாருக்குமே வந்து வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்க்க மாட்டார். ரெண்டாவது ரொம்ப ஃபேமாக இருப்பார். பொலிட்டிக்கல் லீனிங்ஸ் அதெல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து சட்டத்தின் ஆட்சியை நடத்தணும், பொதுமக்கள் அன்பாக நடக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, ஐயோ சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டுச்சுது, ஐயோ அப்படியாச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ பொதுமக்கள் மத்தியில் ஒரு போலீஸை பற்றி ஒரு இமேஜ், நல்ல பாசிட்டிவான ஒரு இமேஜ் வரணும். ஓ வர்ற போலீஸ் ஆஃபீஸர் பாருங்க, எஸ்ஐ டு டிஎஸ்பி வரைக்கும் யார் பார்த்தாலும் கையில் ரிவால்வர்லாம் வச்சுக்காங்க. ஆக ஏதோ ரவுடித்தனம் பண்ணாங்க, செஞ்சாங்க, யாராவது வெட்ட வந்தாங்க செஞ்சாங்க கூட அவங்க பல பிரயோகம் செய்து கூட அடுத்தவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும், அவங்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படி வந்தாங்களே யூனிஃபார்ம் வந்தாங்களே, அது இட் வில் சென்ட் ஏ மெசேஜ். அப்படின்னா ஒரு ரவுடிகளுக்கு ஒரு பயம் இருக்கும்,
ரெண்டாவது நிறைய பேர் துப்பாக்கி ட்ரைனிங்ல பழகுறாங்க, அதுக்கப்புறம் பெருசா அதிகமா எடுத்து பழகிக்கிறது இல்லை. இப்போ நீ துப்பாக்கி எடுத்து சுடுங்கன்னா கூட எது சேஃப்டி கேஜ் எது என்ன தெரியாம கூட போயிருக்கலாம், இல்லை ஜாமாக கூட போயிருக்கலாம். அதனால தான் எவ்ரி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளுக்கும் ஆர்ம்ஸ் எடுத்து தொடச்சி நீட்டாக பண்ணி ஆர்ம்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி துப்பாக்கியெல்லாம் பக்காவாக நீங்கள் வச்சுட்டு வாங்க சொன்னாங்க. ஏன் இப்போ நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அந்த ட்வின் டவர் அட்டாக் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல நான் சும்மா அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 4 போலீஸ் கான்ஸ்டபிள் நின்று இருந்தாங்க. அப்படியே யூனிஃபார்ம் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க அங்கே. அந்த யூனிஃபார்மில் ஒரு சின்ன அழகான ஒரு லத்தி இருக்கும், பேட்டன் நல்ல ஜம்முன்னு இருக்கும், 9mm பிஸ்டல், அதை விட அதிகமான லேட்டஸ்ட் பிஸ்டல். ஒரு குற்றவாளிகிட்ட ஒரு லேட்டஸ்ட் வெப்பன் இருக்கக்கூடாது, நம்மகிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெப்பன். அப்புறம் வந்து அந்த சட்ட புத்தகம் மாதிரி ஏதாவது ஒன்று. அப்புறம் பார்த்தா மைக்கெல்லாம் பார்த்தா ஹைடெக். இப்போ நம்ம ஆளுக்கெல்லாம் பெரிய இவ்வளோ பெரிய வாக்கி டேக் வச்சுட்டு ஹலோ கேட்குதான்னு பேச வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப ஹைடெக் அந்த யூனிஃபார்ம். அப்படி போய் எங்கே போனாலும் துப்பாக்கி இல்லாமல் அவங்க போகவே மாட்டாங்க. திடீர்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள், அவங்ககிட்ட ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, அந்த மேலை நாடுகளில் அமெரிக்காவில் லண்டன் பாபிலாம் பெஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குவிக்கஸ்ட் மீன்ஸில் சீன் ஆஃப் கிரைம் ரீச் ஆயிடுவாங்க. நம்பர் 1 குவிக்கஸ்ட் மீன்ஸில். நம்பர் 2 அவங்க வந்து அந்த விக்டிம்கிட்ட அன்பாக பேசுவாங்க, பரிவுடன் பேசுவார்கள். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பேர் உரிமையில் பேசிடுறாங்க, விக்டிம் எல்லாம் ட்ரீட் பண்ணுறங்கிறத நம்ம மேலே நிறைய கம்ப்ளைண்ட். அதை மாற்றுவதற்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போலீஸ் இருந்தால் கூட ஏதாவது யாராவது ஒருத்தர் நிறுத்தி செக் பண்ணாங்கன்னா மேலை நாடு போலீஸில், குட் மார்னிங் சார், ஐ எம் சோன் சோ சார், போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் சார், வாட்ஸ் யுவர் நேம் சார், சார் தான் கேட்பான். குட் யூ ப்ளீஸ் கெட் டவுன் சார், கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா சார் அப்படிமா. கொஞ்சம் ஒரு மாதிரி கிருத்திரியம் பண்ணான்னா டபார்னு பின்னாடி கையை போட்டு உடனே விலங்க போட்டுருவான். நம்ம விலங்க போடுறோமா எங்கேயாவது? இல்லை. நம்ம போலீஸு வந்து நம்ம மக்கள் நல்ல மக்கள் நம்பர் 1. போலீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பல்வேறு சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டுன்னு ஒரு நெகட்டிவ் இமேஜ் பரப்பப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் கொடுத்த மெசேஜும், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் கொடுத்த அந்த மெசேஜும் ஒரு பாசிட்டிவ் இமேஜை உண்டாக்கும், பொதுமக்களுக்கு வந்து அச்ச உறவை போக்கி ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்றுதான் நான் நம்புகிறேன். ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புவது இப்போ இந்த கஞ்சா 2.0 3.1லாம் வந்து தமிழக அரசாங்கம் சார்பாக, தமிழக காவல்துறை சார்பாக கொண்டு வரப்பட்டது. அது மாதிரி ரவுடிகள் 2.0 அந்த மாதிரிலாம் கொண்டு வரணுமா தமிழ்நாட்டுக்கு? இதுனா 2.0 இல்லை, 3.0 ரவுடிகளை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 2.0 3.0 அந்த மாதிரி எதுவும் தேவைப்படுதா? நான் சொன்ன 3.0னா அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். முதல்ல ரவுடிஸை அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பிலிருந்து பிடுங்கணும், அவங்க சப்போர்ட்டை பிடுங்கணும். அரசியல்வாதிகள் நீங்கள்லாம் பண்ணலைன்னா நீங்கள்லாம் என்ன அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அரசியல்வாதிகள் எங்கேயாவது வெளியே பப்ளிக்கில் போகிறாங்கன்னா, ஏங்க இந்த கட்சியை நீங்கள் எங்கள் ஊரில் வந்து பெருசாக நீங்கள் என்னமோ சட்டம் ஒழுங்கு பேசுகிறீங்க, உங்கள் கட்சியில் இந்த ரவுடிலாம் சேர்த்து வச்சுருக்கீங்களேன்ட்டு அந்தந்த இடத்துல உள்ள ரவுடிகள் யாராலும் அந்தந்த கட்சியில் இருக்க அதில் 10 பேர் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் குருமார் ஆயிரும். இப்போமே வந்துருச்சு. இப்போமே பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவருக்குள்ளேயே உன் மேலே இத்தனை கட்சி வழக்கு இருக்குது, இவன் மேலே இத்தனை வழக்கு இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஒரு ஏதோ கழகத்தில் ஒரு நியாயம் பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குது. அதை வந்து அரசியல்வாதி வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, புகலிடம் கொடுக்குறார்கள் என்ற சூழலை மாறினாலே போதும், ரவுடியெல்லாம் தலைதறிக்க ஓடிடுவாங்க. அதனால் இதுக்காண்டி 2.0 3.1 இல்லை. எப்போவாது என்ன செய்வாங்கன்னா போலீஸில் 1000 வேலைங்க, ஒரு சட்டம் மட்டும் இல்லை. இங்கே வந்து மேஜர் கிரிமினல் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பினல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு 3 சட்டம் வந்திருக்கு. இது மேஜர் கிரிமினல் ஆக்ட். இது போக ஆயிரக்கணக்கான ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் தினசரியும் போடணும்னா, தினசரி காலைல எந்திரிச்ச உடனே ஊர்வலம் பந்தோபஸ்து, உண்ணாவிரத பந்தோபஸ்து, மறியல் பந்தோபஸ்து. தண்ணி வரலைன்னா மறியல் பண்றீங்க, ஒரு ட்ரைனேஜ் அடைச்சதுன்னா அது மறியல் பண்றீங்க, ரோட்ல ஒரு குண்டு குழியுமா இருந்தா மறியல் பண்றீங்க, வீட்டில் வந்து என் ஒய்ஃபு என் கூட 3 நாள் பேச மாட்டேங்க சார், விவகாரம் பண்ணுறா சார், நீங்கள் கூட்டு கண்டிச்சு என் கூட பேச வைங்க சார் சொல்லி கம்ப்ளைண்ட் வரதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலையில் நாங்கள் தினசரி 1000 ஆக்ட்லையும் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க மேலதிகாரிகள், எப்பா எத்தனை வேலை செஞ்சாரு, இந்த வாரத்தில் சாராய ரேடு விரட்டி பிடிக்கணும், இந்த வாரத்தில் கஞ்சா ரேடு விரட்டி பிடிக்கணும், இந்த இதில் ஒரு NDPS கேஸு, இப்படி சொல்லி ஒரு இதை போட்டு அப்பப்போ ரெய்டு பண்ண வைப்பாங்க. ஸோ ரவுடிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, திடீர்னு ஒரு ஸ்டாமிங் ஆப்ரேஷன் வைப்பாங்க நைட்டில். யாருக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதிகாரிகள், எல்லாரும் நைட்டில் இன்றைக்கி இருக்கணும், ஸ்பெஷல் நைட் ஒன்ஸ்பா அப்படிதான் சொல்லுவாங்க. டக்குன்னு நைட்டு ஆரம்பித்த உடனே ஒரு 12 மணிக்கு மேலே, ஏன்னா எவ்வளவு சிறப்பான ஒரு ரவுடி கூட
எவ்வளவு ஒரு விழிப்பான ஒரு ரவுடி கூட அந்த 2 to 4ல தூங்கிடுவான், அசந்துருவான். நாங்கள் கூட பெரும்பாலும் அக்யூஸ் பிடிக்கணும் போனால் 2 to 4 தான் போவோம். நாங்கள் எல்லாருமே என்னுடைய சர்வீஸில் 35 வருஷத்தில் அப்படி தான் நானும் பண்ணியிருக்கிறேன். ஆக போய் இன்னைக்கு யார் மேலாம் வாரண்ட் பெண்டிங் இருக்கு, எவரெல்லாம் அப்ஸ்காண்டிங்காக இருக்கிறாங்க, அல்லது ரவுடிகள் மேலே கொலை வழக்கு, கற்பழிப்பு வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, அல்லது போய் மிரட்டினாங்க, ஏதாவது பறிச்சாங்கன்னு வழக்கு, பிளாக்மெயில் பண்ணது இதெல்லாம் இருக்குன்னா யாரெல்லாம் இந்த அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு ரவுண்ட்ஸ் ஸ்டாமிங் ஆப்ரேஷன் பண்ணி பிடிப்பாங்க. அது அவ்வப்போது நடந்து கொண்டு தான் வருகிறது. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு தேவையில்லாம போலீஸ் மேலே அவப்பெயர் நிறையா வரும்போது இப்போ நிறைய பண்ணி இத்தனை ரவுடியை பிடிச்சாங்கன்னு கூட வந்தது இல்லைங்க. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரவுடியை பிடிச்சுக்கும் வந்திருப்பாங்க. முன்னாடி எல்லாம் நாங்கள் ஒரு ரவுடியை பிடிச்சோம்னா அவங்களை நன்னடத்தையில் இருப்ப வைக்க வேண்டி 109, 110 சிஆர்பிசியில் நாங்கள் வந்து செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு ஒன்று இனிஷியேட் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோன்னா, இனிமேல் நான் இந்த தப்புக்கு போக மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன், இன்னும் பாண்டு வாங்குவோம். நாங்கள் போலீஸே வாங்கலாம். அந்த பாண்டில் போட்ட கண்டிஷனை மீறினாங்க, மறுபடியும் ஒரு குற்ற வழக்கில் சாம்பல் பண்ணால் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து 1 மாதம் ஜெயில், 2 மாதம் ஜெயில், 3 மாதம் ஜெயிலில் டிசியே போட்டுடலாம். இப்போ உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சது, போலீஸ் தானே, உங்களுக்கு என்ன பவர் இருக்குது, சிஆர்பிசியில் பவர் கொடுத்துக்கிறாங்க, அதுவே செல்லாது, அல்ட்ரா வைரஸ், அதில் கொடுத்த பவர் செல்லாது. தண்டனை வழங்க வேண்டும் என்றால் நீதித்துறை நடுவர் தான் வாங்கணும். நீங்கள் செக்யூரிட்டி ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணுங்க, அதை விசாரித்து பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோங்கிறாங்க. முன்னாடி ஒரு ரவுடியை பிடிச்சிட்டு வந்தோம்னா அவன் சரியா இல்லைன்னா கரெக்டாக 1 வாரத்தில் டக்குன்னு 3 மாதம் ஜெயில் அப்படின்றாங்க. இப்போ 3 மாதம் இல்லை 6 மாதம் ஆனால் கூட அது விசாரணைக்கே வரமாட்டேங்குது நீதிமன்றத்தில். ரவுடிகளுக்கு குளிர் காய முடியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 2.3, 3.3 ரேடுலாம் இல்லை, ரெய்டு அப்பப்போ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு போலீஸ் மேலே கூடிய அவப்பெயரை தொடப்பதற்காக இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடிக்கு 3.3, 4.0 ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அச்சமுறம் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் பாதுகாப்பான சூழலில் வாழ்கிறோம், ஒரு நல்ல போலீஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவங்ககிட்ட ஒரு இது கொண்டு வர்றதுக்காக வேண்டிய ஒரு எண்ணிக்கை, ஒரு எண்ணத்தை கொண்டு வருவதற்காக தான் காவல்துறை முயற்சி வருகிறது. காவல்துறை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் போலீஸ் வந்து பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியாது. ரோட்டில் ஒரு அடிபட்டு கிடப்பாங்க யாராவது, அவங்களுக்கு வந்து உடனே ஓடி போய் ஜீப்பில் போய் நாங்கள் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு அட்மிட் பண்ணுவோம். என் வீட்டில் என் ஒய்ஃபு கூட ஒரு உடம்பு சரியில்லைன்னா, என் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உடனே போய் பார்க்க முடியாது. அது யாரையாவது வீட்டில் உங்கள் சொந்தக்கார கூட்டு போய் சொல்லுப்பா, இங்கே ஒரு மர்டர் நடந்துட்டு இருக்கு, ஊரில் வந்துட்டு இருக்குது, பெரிய ஊர் தீவிரப்பாம்பு போல் இருக்கு, இன்னும் அங்கே போகிறேன்னு சொல்கிறேன் நீயே அப்படிம்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் வேணும் சார், நான் 6 மாதம் லீவில் போகல சார், வீட்டிலோட போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. அப்போ பார்த்து ஒரு மர்டர் நடக்கும், அப்போ பார்த்து ஒரு பிரச்சனை நடக்கும், லீவ் கேன்சல், உடனே போங்கம்பாங்க. ஆக சாதாரணமாக இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டிபுலேஷன் கைட்லைன்ஸ் எப்படின்னா, ஒரு நபர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்தால்தான் அவருக்கு மூளை நல்லா வேலை செய்யும். 8 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா மூளையுடைய வேலை செய்ய எஃபிஷியன்சி போயிடும். அதனால தான் 8 hours ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் போலீஸு ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நீங்கள் ஜாலியாக வீட்டில் உட்காந்து டிவியிலேயே ஓடிடிலையும் புது படம் பார்ப்பீங்க. அன்னைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கும். நாங்கள் ஊரை சுற்றி நைட்டெல்லாம் பகலில் வந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் தீபாவளி பொங்கல்லாம் அழகாக கொண்டாடுவீங்க, அன்னைக்கு தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பந்தோபஸ்து. ஆக போலீஸ் இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எவ்வளவுதான் நல்ல வேலை செஞ்சா கூட நாங்கள் இப்படிலாம் குட் ஒர்க் பண்ண அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அதுதான் சார் உங்கள் கடமை, அதுதான் சார் உங்களுக்கு சம்பளம் தருது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் 1000 நாங்கள் நல்ல வேலை செஞ்சியா நீங்கள் போட்ட மாட்டீங்க. ஒரே ஒரு வேலை சறுக்கி விட்டால், ஒரே ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சின்ன தவறு இமாலய தவறாக சித்தரிக்கப்பட்டு போலீஸ் மேல் பழி சுமத்தப்படுகிறது. அந்த நிலை இந்த சமூகத்தில் மாற வேண்டும். ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் இதை பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் நம்புவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.